முத்தமிழை நேசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம். என்னுடைய முகப்பு பக்கத்தில் எனக்கு வந்த ஒரு கருத்து, ஆண்களை பற்றி எதையாவது பதிவிடுங்கள் என்று ஒரு கருத்து வந்திருந்தது. அதற்காக இன்றைய பதிவு. ஆண்களுடைய கண்ணீரை பற்றி பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்கள் பொதுவாக யாரும் பார்த்ததே கிடையாது. எங்கோ ஒரு ஆண் எதற்காகவோ அழுதிருப்பார். ஆனால் நம்முடன் இருக்கின்ற ஒரு ஆண் அழுது நாம் பார்த்ததுண்டா என்று கேட்டால் பெரும்பாலும் யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் என்ன என்று அந்த கண்ணீர் அந்த ஆணிடம் கேட்டால் எப்படி இருக்கும்? என்னுடைய சொந்த பார்வையில் இந்த ஒரு கவிதை. அவன் அழுது நான் கண்டதில்லை, அவன் அழுது நான் கண்டதே இல்லை. அவன் அழும்பொழுது அவன் மனம் உடைந்திருக்கும் அல்லது ஆனந்தத்தில் நிறைந்திருக்கும். அந்த கண்ணீர் அவனுடன் பேசினால் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். அவளாவது என்னை கட்டி அணைக்கின்றாள், ஆனால் நீயோ என்னை தொட்டு கூட பார்ப்பதில்லை. யாருடைய கண்களிலும் என் வருகையை விரும்பாதவன் நீ. என்றோ ஒருமுறை உன் கண்களில் வரும் என்னை கண் இமைக்குள்ளேயே கட்டி போட்டு விடுகின்றாய். அனைவருக்கும் தான் உணர்வுகள் உண்டு, ஆனால் நீ மட்டும் உணர்வுகள் இல்லாதவன் போல் நடிக்கின்றாயா? ஆண்மகன் என்பதாலா? இல்லை, உன் கண்களில் என் வருகையை கண்டால் பல உள்ளங்கள் புண்படும் என்பதால் தான் என்னை கண் இமைக்குள்ளேயே கட்டி வைத்து விடுகின்றாயோ? இப்படி அந்த கண்ணீர் அவனிடம் கேட்க அவன் பதில் தெரியாமல் திகைக்கின்றான். ஒரு ஆண் தனக்குள்ள எத்தனை வழிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தனக்குள் போட்டு புதைத்து அல்லது தள்ளி வைத்து அடுத்த அடியை எடுத்து வைத்து வாழ்க்கையில் முன்னேறும் பயணத்தில் ஈடுபடுகின்றான். தனக்காக அல்ல, தன் குடும்பத்திற்காக. இப்படி ஆண்களின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? நிம்மதி. அந்த நிம்மதியும் அமைதியும் அவனுக்கு கிடைத்தால் அவன் உயர்வது மட்டுமல்ல, அவன் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த சமூகத்தையும் உயர்த்துவான் என்று சொல்லி தொடர்ந்து கருத்துக்களை பதிவிடும் உள்ளங்களுக்கு நன்றி.